ஹர ஹர நம பார்வதி ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபானஞ்ச பைரவம் வந்தே காஷீம் குஹாம் கங்காம் பவானி மணிகர்ணிகாம். பிரகாசமாக இருக்கக்கூடிய காசி க்ஷேத்திரம். காசிக்கு பல்வேறு திருநாமங்கள். காசி அப்படின்னால் துலங்கச் செய்வது. வாராணசி, 2 நதிக்கு மத்தியத்துல இந்த நகரம் இருக்கு. வருணா அசி, வருணாங்கர நதியும் அசீங்கர நதிக்கும் மத்தியத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான. ஆகவே இதற்கு வாரணாசி அவிமுக்தவன். ஒரு முறை வந்து நீராடினால் பிறப்பில்லாத பெருவாழ்வை ஈசன் தந்தருளி செய்கிறார். ஆகவே அவிமுக்தவனம், அவிமுக்த க்ஷேத்திரம், ஆனந்தவனம். உமாதேவிக்கு இங்கதான் சிவமகா இங்க இருக்கக்கூடிய 64 தீர்த்தரையனுடைய மகத்துவம் அளப்பரிய பெருமையுடையது. ஒரு தீர்த்தத்துக்கு பெருமை எத்தனையோ விவரங்களினாலையும் புராணங்களினாலையும் போற்றப்படும். அதுல 5 தீர்த்தம். தசாஸ்மே காட் பிரம்மா 10 அஸ்வமேத யாகங்களை நிகழ்த்திய பூமி. தினந்தோறும் கங்கைக்கு மங்கள ஹாரதி சாயந்திர நேரத்தில் நடைபெறக்கூடிய இடம். பஞ்சகங்கா தீர்த்தம், பஞ்சகங்கா காட். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, பூத்வாகா. மணிகர்ணிகாங்கிற அற்புதமான ஒரு புண்ணிய மணிகர்ணிகா தீர்த்தத்தினுடைய பெருமையை மணிகர்ணிகாஷ்டகம் எடுத்து தரது. ஒரு வைகுண்டத்துக்கு வழியோ மணிகர்ணிகையில் இருக்கு. இப்படியெல்லாம் உண்டான இந்த கங்கை கரையில கேதாரீஸ்வர் சன்னதியினுடைய வாசல்ல கங்கையை அனுபவித்து கொண்டே கங்கா ஸ்நானம் செய்த பலன் எல்லோருக்கும் உரித்தாக்கி தரப்படுகிறது. கங்கை சத்திய வழிய காமிக்கிறார். கங்கை ஏற்படுத்தி தர. கங்கை மோட்சத்துக்கு வழிய திறந்து விடுறா. கங்கை அளப்பரிய ஆனந்தத்தை தர. கங்கை ஜடாஜூடத்துல இருந்து கிளம்பி சிவப்பிரசாதமா நமக்கு கிடைக்கிறா. அப்பேற்பட்ட அந்த கங்கைக்கு கங்கை அப்படின்னு பேர்னா கௌ அப்படின்னா பூமி, அப்படின்னால் ஆச்சரியம். பூமியை எப்ப தொடராலும் அதுக்கு எத்தனையோ பெயர்கள். பாகீரதி, ஜாகவி, இப்படிலாம் பல்வேறு திருநாமங்கள். ஹரித்வாரத்தை வந்து தொட்ட பிற்பாடுதான் கங்கை. ஹரித்வாரத்தை வந்து தொடர இடம்தான் பூ பிரதேசம். அப்படி வரக்கூடிய அந்த கங்கை கிழக்கு நோக்கி ஜாச்சுல்யமாக சின்ன கன்யா குழந்தை வேகமா ஓடி வந்தால் எப்படி வருவாளோ அப்படி ஓடி வரக்கூடிய கங்கை காசி க்ஷேத்திரத்துல சிவபெருமானுடைய பிறையை அலங்கரிப்பதை போன்றிருக்கக்கூடிய அமைப்பிலே காசி பிரவேசம் பண்றதையே வடக்க திரும்பிக்கிறோம். அதனால்தான் கங்கை உத்தரவாகினி. வடக்கு நோக்கி, அப்படி வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த கங்கையை நினைத்தால், பேசினால், ஸ்நானம் செய்தால், பூஜித்தால், வழிபட்டால், நமஸ்கரித்தால், ஸ்தோத்திரம் செய்தால் 7 ஜென்மங்களிலே செய்த பாவங்கள் நம்மை விட்டு
விலகி விடுகிறது. இங்கிருந்து திரும்பக்கூடிய கங்கை காசிக்கு வெளியிலே சென்ற பிற்பாடு மீண்டும் கிழக்கு நோக்கியே பிரயாணிக்கிறார். இந்த கங்கையில ஸ்நானம் பண்ணா பாவம் போகுமா சந்தேகம் ஏற்படுறது. வேதோக்தமான ஒரு பிராமணன் சங்கல்ப கங்கா ஸ்நானம் பண்ண போறேன், திதிவார நட்சத்திரங்களை கூறி செய்து கொள்ளக்கூடிய சங்கல்பத்தை செய்து கொண்டு தீர்த்த கரையில இறங்குறான். அப்படி படித்துறையில இறங்கறதே அவனுக்கு சந்தேகம் ஏற்படுறது. கங்கையில குளித்தால் பாவம் போகும், ஆனால் இந்த கங்கை இடத்திலே இருக்கக்கூடிய பாவம் எப்படி செல்லும் அவனுக்கு சந்தேகம். உடனே கண்ணை மூடி தியானம் பண்றான். யாரோ ஒருத்தர் சொல்றாரு அவன்கிட்ட, இந்த கங்கை சேர்க்கக்கூடிய பாவங்கள் சமுத்திரராஜனிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். உடனே தபோத்தால் சமுத்திரராஜனிடத்திலே சென்று பார்க்கிறான். சமுத்திரராஜனை நமஸ்கரிக்கிறான். பிரத்யட்சமான சமுத்திரராஜன் வருண பகவான் என்னிடத்திலே வரக்கூடிய பாவங்களை நான் சூரிய லோகத்துக்கு அனுப்பி விடுகிறேன். சூரியன் அவற்றை பொசுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. பிரத்யட்சமாக வந்த வருண பகவான் உடனே அவனுடைய தபோபலத்தால் சூரிய லோகத்தை அடைகிறான். சூரிய பகவானை பிரார்த்திக்கிறான். சூரிய பகவான் அவரிடத்திலே தாமரை புஷ்பங்களோடு தோன்றி சிரித்து கொண்டே கூறினாராம், என்னிடத்திலே வரக்கூடிய பாவங்களை மேகமாக்கி மீண்டும் தீர்த்தமாக பூமிக்கு அனுப்பி விடுகிறேன். மீண்டும் அங்கிருந்து கிளம்பி பூமாதேவியின் இடத்துல, க்ஷமாதேவி அல்லவா, பூமாதேவி சிரித்து கொண்டே சொன்னாலாம், என்னிடத்திலே தங்கக்கூடியவைகள் சின்ன சின்ன விதைகளாக தீர்த்தமாக மாறி அவையெல்லாம் மரங்களாக ஔஷதிகளாக செல்கிறது. ஆஹா, இயற்கையை பார்த்து கேட்கிறான், இந்த பாவங்கள் எல்லாம் இவை பெறுகிறதா? அப்படியே பார்த்து பார்த்து கேட்கிறது. இதற்கு பதில் நீ எங்கு துவங்கி அங்கேயே கிடைக்கும். எந்த இடத்தில் இதை தேட முற்பட்டாயோ அங்கேயே கிடைக்கும். தன்னுடைய மனோபலத்தால் தேடி சென்ற இடங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கங்கை கரைக்கு வந்தான், காத்திருந்தான். அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் சிறு பெண் தோன்றினாள். அந்த வேதோக்தமான பிராமணனுடைய சிரசிலே தன்னுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்தாள். அவள் வேறு யாரும் அல்ல, ஜெகன்மாதாவான கங்கா தேவி, கங்கா பரமேஸ்வரி. எப்படி கங்கை உத்பவம் ஆனாலோ அப்படியே காட்சி கொடுத்து கூறினாள். இந்த தீர்த்த படித்துறையிலே சத்தியத்தோடு வருபவர்களை, பகவானுடைய நாமகோஷத்தை சொல்பவர்களை, பகவானை பற்றி போற்றுபவர்களை, புண்ணிய ஆத்மாக்கள் இங்கு அவர்கள் ஸ்நானம் செய்யும் போது பாவாத்மாக்கள் செய்யக்கூடிய பாவத்தை பொசுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு தரப்படுகிறது. இவையெல்லாம் எங்கு சென்றாலும் இங்கேயே சுத்தப்படுத்தி தரப்படுகிறது. பகவானுடைய நாமாவை சொல்வதினால் அதோடு மட்டுமல்ல, சுத்தமான எண்ணத்தால் கங்கையிலே நீராடினாலே, சுத்தமான எண்ணத்தால், கல்மிஷமில்லாத எண்ணத்தால், ஆகவே தான் கலி கல்மஷ நாசின்யை நமஹா என்கின்ற நாமா. இறங்கி நீராடினால் அவன் வாழ்விலே ஒரு முறை நீராடினாலே போருமானது. அவன் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, அவனுடைய குலத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் என்னால் நீக்கிவிட முடியும். அப்படி ஒரு ஆற்றல் எனக்கு தந்திருக்கிறது. காரணம் சிவப்பிரசாதம். சிவப்பிரசாதம் அதுவே சுத்தம் பாகவதாசான்னம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். அப்பேற்பட்ட கங்கையை கண்ணார காணும் போதே, கங்கையை போதே கங்கையினுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் கிடைக்கிறது. ஒரு யாத்திரை வாழ்விலே ஒரு முறையேனும் காசி யாத்திரை, கங்கா ஸ்நானம், விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, டுண்டி விநாயகர், காலபைரவர், சங்கட விமோசன ஹனுமான் எல்லாவற்றையும் தரிசித்து இன்புற்று நமஸ்கரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு யாத்திரையாக காசி யாத்திரை.
எல்லோருக்கும் பார்க்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள், உணரக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் விஸ்வநாத பெருமானுடைய அனுகிரகமும் கங்கா பாகீரதியினுடைய அனுகிரகம் தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு எல்லோருக்கும் சௌபாகியம், எல்லோருக்கும் சௌமாங்கல்யம் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எல்லோருமே சூழ வேண்டும். ஹர ஹர பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ.